அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பு நோற்பதற்கும் ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோற்பதற்கும் மிகவும் சிறப்பாக தேர்ந்தெடுத்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஆஷுரா நோன்பை நாம் 2 நாட்களுக்கு நாம் நோன்பு வைக்க வேண்டும். அதாவது முஹர்ரம் 9 மற்றும் 10வது நாள் நாம் நோன்பு வைக்க வேண்டும். இதை குறித்து முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் 9 மற்றும் 10வது நாள் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம்படி அடுத்த ஆண்டு வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆகவே முஹர்ரம் 9 மற்றும் 10வது நாள் ஆகிய 2 நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும். அது சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. ஆஷுரா முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு வைப்பதை குறித்து வினப்பப்பட்டது. அதற்கு அது கடந்த ஆண்டின் பாவ பரிகாரமாகும் என்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஆஷுரா நோன்பை பிடிப்போம். போன வருடம் நாம் செய்த பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக.